குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். அதுவும் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, இந்த தேர்தலை எப்படியாவது கையை ஊனி காரணம் போட்டு ஜெயிக்க வச்சிட்டோம்னா, இளம்பெரியார் ராஜேந்திர சோழன் அவர்களுக்கு ஒரு மணிமகுடம் சூட்டி சிஎம் ஆக்கிட்டோம்னா நம்ம ரிட்டையர் ஆயிரலாங்கிற எண்ணத்தில் இருக்காரு. ஏன்னா அவங்க தான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இல்லையா, ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து ராஜராஜ சோழன், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ராஜேந்திர சோழன். போன தடவை கிங் மேக்கரா இருந்தது சீமான் அவர்கள். இந்த தடவை விஜய்ங்கிறவர் வந்து ஒரு புதுசா வர்றார். அவர் தான் இந்த ஒட்டுமொத்த ஆட்டத்தை இப்ப கலைக்கிறார். உண்மையாலுமே நாங்க வந்து ஒரு மாற்றத்துக்கான கட்சிங்கிறத தொடர்ந்து களத்துல செயல்பட்டுக்கிட்டு வராங்க. விஜய் அவர்களும் வராங்க. ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா விஜய் அவர்கள்ட்ட பெருத்த ஏமாற்றம்னா, அவங்களுடைய மேனிஃபெஸ்டோவை எடுத்து நீங்க ரிசர்ச் பண்ணீங்கன்னா, திமுக அண்ணா திமுகலாம் இலவசங்களை எப்படி கொடுக்கணுங்கிறது இப்ப திமுகவை பார்த்து கத்துக்கணும் போல இருக்கு. அத்தனை இலவசங்கள். திமுக 176 சீட்டு வந்து போட்டி போடுறாங்க. அதில் 134 அதிமுக கூட. அதிமுக 172 சீட்டை வந்து போட்டி போடுறாங்க. அதில் 134 சீட்டு திமுக கூட. அப்போ இந்த ரெண்டு கட்சியில் வந்து நீங்கள் வாங்கணுன்னாக்கா 118 சீட்டு வரணும். அப்போ இந்த இடத்துல பிரதானமான வாய்ப்பு யாருக்கு இருக்குங்கிறத வந்து நான் தான் சொன்னேன், விஜய் அவர்கள் தான் இந்த இடத்துல வந்து தீர்மானிப்பார். ஸோ இது வந்து உண்மையாலுமே வந்து விஜய் அவர்களுடைய வருகையினால இந்த தேர்தல் வந்து யாரும் கணிக்க முடியாத அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான, நம்மள மாதிரி பார்வையாளர்களுக்கு சுவாரஸ்யமான, அரசியல் கலைமாடுறவங்களுக்கு பூரா அதனால தான் சொன்னேன் ஆரம்பத்தில் நிலவரம் கலவரமாக இருக்குதுன்னு. அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலையை தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் உள்ளார வரும்போது ஏற்படுத்தியிருக்காரு. இப்போ பெண்களுக்கு எகென்ஸ்டாக வந்து ஒரு பாலியல் துன்புறுத்தல் இல்லாமல் இருக்குமானா எல்லா ஆட்சியிலையும் இருந்துச்சு. அதிமுக ஆட்சியில் கூட அங்கே இங்கே இருந்துச்சு. இப்போ என்ன பிரச்சனைனாக்கா, இன்னைக்கு 2 வயசு குழந்தைக்கும் 80 வயசு பாட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு போயிடுச்சு. திமுக சைடில் முதல்வர் வந்து ஆட்சிக்கு வந்ததுலேருந்து போட்ட முதல் கையெழுத்துலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம். மகளிர் கேட்டால் செஞ்சாங்க 1000 ரூபா கொடுத்தாங்க. இலவச இளைஞர்களுக்கு 1000 ரூபா கொடுத்தாங்க. இப்போ இந்த நான் முதல்வன் திட்டம், அந்த நான் முதல்வன் திட்டம் கூட பாராட்டப்பட வேண்டியது. ஏன்னா அது வந்து திறன் வளர்க்கக்கூடியது. அதை நான் பாராட்டுறேன். ஆனால் நீங்கள் வந்து இந்த மற்றதெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறது பூரா இலவசங்கள் கொடுக்கறது, பஸ் இலவசமாக கொடுக்கறது, காசு கொடுக்கறது, இதுதான் திட்டமா? ஐயா கருப்பும் போட்டுட்டு நகலெல்லாம் எரிச்ச அன்னைக்கு ஒரு அம்மா போய் அவங்கக்கிட்ட காலில் விழுந்து பெட்டிஷன் கொடுத்தாங்க. பார்த்தீங்களா? அதை அந்த அம்மாவை ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாரு, அவருடைய பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்களா, அருவருத்துக்கிட்டு கடுப்பில் தள்ளுறாருங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். அவரிடம் தற்போது அனல் பறக்கும் அந்த பிரச்சாரங்கள் முடிகிற இந்த நாளில் கள நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் சில விஷயங்கள் பேச போகிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கோவி. இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்துலேருந்து ஒரு 3 மணி நேரத்தில் பிரச்சாரம் முடிய போகுது. எப்படி இருக்குது இந்த பிரச்சாரங்கள், எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த 5 வருஷம் ஆட்சியை மக்கள் எப்படி பார்க்குறாங்க, அதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது தற்போதைய களம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க சார்? களம் கலவரமாக தான் இருக்குது. இப்போ கிரிக்கெட்டில் தான் வந்து டெஸ்ட் மேட்ச்சு 1 டே 2020 ஓவர்னு சொல்லுவாங்க. முதல்லலாம் தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் மேட்ச் மாதிரி இருக்கும். இப்போ வந்து 1 டே மாதிரி கூட இல்லை. இப்போ வந்து 2020 மாதிரி ஆயிடுச்சு. காலத்துக்கு ஏற்றாப்புல. ஆமாம், ரொம்ப ஃபாஸ்ட் ட்ராக் மாதிரி ஆயிடுச்சு. 2020 கடைசியில் இந்த 20 நாள் தான் வந்து ஒரு தேர்தல் களம்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதில் இன்றைக்கி வந்து அந்த 2020 மேட்ச்சில் ஓவரில் கூட கடைசி ஓவர் எப்படியோ அந்த மாதிரி இந்த கடைசி ஓவர், இந்த கடைசியாக இந்த 2-3 மணி நேரம். இது வந்து அரசியல்வாதிகள் வந்து மக்களுக்கு அந்த ஆளும்போதே 5 வருஷம் நல்லது செஞ்சாங்கன்னா இவ்வளோ போய் மெனக்கட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ 5 வருஷம் மக்களை வந்து பரிதவிக்க விட்டுட்டு நம்ம தான் வந்து அடுத்த ஆட்சிக்கு வருவோங்கிற ஒரு மெதப்பில் இருந்து நம்ம என்ன வேணால் செய்யலான்னு நினைக்கும் போது போய் கடைசி நேரத்தில் சங்கரான்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது. ஸோ இந்த தேர்தல் வந்து யார் வெற்றி பெறாங்கிறதோட மக்கள் வெற்றி பெறணும். மக்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும். இப்போ இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக தமிழ்நாட்டில் இருக்கிறது வந்து இந்த கஞ்சா கலாச்சாரம். இந்த எடப்பாடியார் அவர்கள் வந்து கொடுத்த வாக்குறுதியிலே எனக்கு பிடிச்ச வாக்குறுதி வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 3 மாதத்தில் கஞ்சாவை ஒன்றுமே இல்லாமல் ஒழிப்போன்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வாக்குறுதி. அது அவர் சொன்னதில் பிரதானமானது.
ஏன்னா இன்றைக்கி வந்து இது பெரிய எதிர்கால சமுதாயத்தையே பாழாக்கக்கூடுது. அப்போ அந்த ஒரு போதை, ஏன்னா இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டுக்காகட்டும் இந்தியாவுக்காகட்டும் எதிர்காலன்னே சொல்கிறது இளைஞர்களை தான் சொல்கிறோம். அவங்கள வந்து நீங்கள் ஏற்கனவே டாஸ்மாக்கு அடிமையாகிட்டு அவங்கள மீட்ட முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்கள வந்து கீழ் நோக்கி இழுத்துட்டு வராமல் அவங்கள இன்னும் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி அடுத்த லெவலுக்கு கஞ்சாவில் போய் வச்சிட்டோம்னாக்கா அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி வந்து அந்த பிரச்சனை பெரிய அளவுக்கு இருக்குது. இன்றைக்கி எல்லா நகரங்கள்லேயும் எல்லா கிராமங்கள்லேயும் கஞ்சா வந்து பிரதானமாக கிடைக்கிற அளவுக்கு இருக்குது. அப்போ இது வந்து எந்த பிரச்சனையை விட இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக நான் பார்க்குறேன். கூடுதலாக பெண்களுக்கு என்ன காரணம்னா அதுக்கு ஆணி வேற இருக்கிறது இந்த போதை, டாஸ்மாக் போதை, இந்த கஞ்சா போதை. இது வந்து அவனை வந்து மனுஷனுக்கு மிருகமாக மாற்றிடுது. இப்போ நீ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைன்னா, இப்போ பெண்களுக்கு எகென்ஸ்டாக வந்து ஒரு பாலியல் துன்புறுத்தல் இல்லாமல் இருக்குமானா எல்லா ஆட்சியிலையும் இருந்துச்சு. அதிமுக ஆட்சியில் கூட அங்கே இங்கே இருந்துச்சு. இப்போ என்ன பிரச்சனைனாக்கா, இன்றைக்கி 2 வயசு குழந்தைக்கும் 80 வயசு பாட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு போயிடுச்சு. 80 வயசு பாட்டி வச்சிருக்கிறீங்க, இன்றைக்கி வீட்டுக்கு வந்து பயந்து வச்சிருக்க வேண்டியதாக இருக்குது. அப்போல்லாம் வயசு பொண்ணு வீட்டில் இருந்தால் தான் பயமாக இருக்குதுன்னுபாங்க. கல்யாணம் கொடுத்த வரைக்கும் ரொம்ப கண்ணு கருத்துமாக இருக்கணும், பக்கு பக்குன்னு இருக்குன்னுபாங்க. இன்றைக்கி 80 வயசு பாட்டியை வச்சிருக்கிறவங்களுக்கு பயமாக இருக்குது, 2 வயசு குழந்தை. அப்போ எந்த அளவுக்கு வந்து இந்த போதைப் பொருள் வந்து மனிதனை மிருகமாகிக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். அப்போ இந்த மிருகத்தை வந்து நீங்கள் ஆரம்பத்திலே கட்டுப்படுத்தாமல் விட்டுட்டிங்கன்னா இது சமுதாயம் எங்கே போய் முடியும்னே சொல்ல முடியாது. ஸோ அதனால் இது ரொம்ப பிரச்சனை. இது இல்லை, ஆன்டி இன்கம்பன்சியில் இந்த பிரச்சனைகள் முக்கியமான விஷயமாக மக்கள் பார்க்குறாங்க. அண்ட் மோரோவர் இந்த பக்கம் நான் திமுக சைடில் வைக்கிறேன். திமுக சைடில் முதல்வர் வந்து ஆட்சிக்கு வந்ததுலேருந்து போட்ட முதல் கையெழுத்துலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் இந்தந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம். மாணவர்களுக்காக இருக்கட்டும், பெண்களுக்காக இருக்கட்டும், இளைஞர்களுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கோன்னு அவங்க இப்போ கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க இல்லையா. அண்ட் மோரோவர் கூடுதலாக பிஜேபி ஃபேக்டர், ஏடிஎம்கே வந்தால் இப்படி ஆகிடும், தமிழ்நாடு இப்படி ஆகிடும்னு. இப்போ இதில் திமுக செஞ்சதாக சொல்கிறதெல்லாம், மகளிருக்கு இந்த மாதிரி செஞ்சதுன்னு சொல்கிறதெல்லாம் மகளிர் எப்படி பார்க்குறாங்க, பெண்கள் எப்படி பார்க்குறாங்க, மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். மகளிருக்கு என்ன செஞ்சாங்க? 1000 ரூபா கொடுத்தாங்க. 1000 ரூபாய் இலவச. இளைஞர்களுக்கு ஏதோ கொடுத்தாங்க. நீங்கள் என்ன கொடுத்தாங்க? 1000 ரூபா கொடுத்தாங்க. கல்லூரி போகக்கூடிய பெண்களுக்கு கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? 1000 ரூபா கொடுத்தாங்க. அப்புறம் இந்த நான் முதல்வன் திட்டம், அந்த நான் முதல்வன் திட்டம் கூட பாராட்டப்பட வேண்டியது. ஏன்னா அது வந்து திறன் வளர்க்கக்கூடியது, அதை நான் பாராட்டுறேன். ஆனால் நீங்கள் வந்து இந்த மற்றதெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறது பூரா இலவசங்கள் கொடுக்குறது, பஸ் இலவசமாக கொடுக்குறது, காசு கொடுக்குறது, இதுதான் திட்டமா? இதை தான் வந்து மக்கள் எடுப்பாங்க. நீங்கள் பெண்ணுக்கு இப்போ இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம்னு சொல்கிறாங்க, ரைட்டா? அப்போ மகளிருக்கு வந்து உரிமை எங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. இப்போ சமீபமாக ஐயா கருப்பும் போட்டுட்டு அந்த நகலெல்லாம் எரிச்ச அன்னைக்கு ஒரு அம்மா போய் அவங்கக்கிட்ட காலில் விழுந்து பெட்டிஷன் கொடுத்தாங்க, பார்த்தீங்களா? அதை அந்த அம்மாவை ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணார்? இப்படி ஓரமாக தள்ளி விட்டுட்டு போன மாதிரி, வாங்கம்மா ஓரமாக இப்படி நில்லுங்கம்மா அப்படியே சொன்னார். இல்லை கொஞ்சம் அவருடைய பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்களா, அருவருத்துக்கிட்டு கடுப்பில் தள்ளுறாருங்க. எங்கள் மகளிருக்கு நீங்கள் கொடுக்குற 1000 ரூபாய் வேணுமா? மகளிருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை வேணுமா? மரியாதை கொடுக்காம மகளிரை வந்து நீங்கள் என்னமோ அவங்கள ஒரு தீண்டாமை மாதிரி நீங்கள் நடத்துறீங்க. அப்போ இதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்களா? அப்போ என்ன, அந்த அம்மா வந்துங்க நீங்கள் உங்கள் காலில் விழுந்து ஒரு ஒரு கோரிக்கை மனு கொடுக்குறாங்கங்க. அதை வந்து நீங்கள் என்னமோ வந்து ஒரு அட்டை விடுற மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து அதை அருவருப்பு பட்டு நீங்கள் தள்ளுறீங்கன்னா நீங்கள் 1000 ரூபா காசு கொடுத்தா போச்சா? அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து சிறுமிகள், இப்போ மகளிருக்கு இப்போ 2 வயசுலேருந்து 80 வயசு பாட்டிக்கு வரைக்கும் வித்தியாசம் தெரியாமல் பாலியல் வன்கொடுமை நடந்துக்கிட்டு இருக்கு. அதை தடுக்கிறது முக்கியமாக, மகளிருக்கு 1000 ரூபா கொடுக்குறது முக்கியமாக? அப்போ 1000 ரூபா கொடுத்தா போதுமா? இதை தடுக்க வேண்டியது இல்லையா? இளைஞர்களுக்கு இன்னைக்கு போதைக்கு அடிமையாகாமல் அந்த இளவயது பெண்களையும் ஆண்களையும் காப்பாற்ற வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமையா? அதில் எக்கேடு கட்டா பரவாயில்ல, நான் கல்லூரி போகிறவங்களுக்கு வந்து வாக்குரிமை இருக்குதுங்கிறதுக்காக அவங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறது முக்கியமா? எது முக்கியம் பேபி? சமுதாயத்தை எது மேம்படுத்தும்? அப்போ இவங்க திட்டம் சொல்லக்கூடியது பூர்வம் பார்த்தீங்கன்னாவே நாங்கள் இதை கொடுத்தோம் அதை கொடுத்தோம், நீங்கள் என்ன செஞ்சீங்கிறது ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? அதையெல்லாம் இல்லாதனால இங்கே என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு வந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் போட்டி, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும். என்ன தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் போட்டி? பாஜக உள்ள வந்துடும். என்ன பாஜக உள்ள வந்துரும்? அதிமுக ஜெயிக்குது அப்படின்னா இபிஎஸ் முதல்வர் ஆகிறாருன்னா அதே நிலைமை தான் நீடிக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. நிதிஷ்குமார் மாதிரி, நிதிஷ்குமாருக்கு என்ன நடந்துச்சோ அது மாதிரி இங்கே நடக்கும். பிஜேபி உள்ளே வந்துடுவாங்க. இதுதான் இல்லை. இப்போ பிஜேபி என்ன அமெரிக்காவில் ஆளுங்கட்சியா, இல்லை ஆஸ்திரேலியாவில் ஆளுங்கட்சியா? எங்கே இருக்காங்க பிஜேபி ஆளுங்கட்சியா? எங்கே போயிருக்காங்க? இந்தியாவில். நம்ம நாட்டு தமிழ்நாடு எங்கே இருக்கு? இந்தியாவில் தான் இருக்கு. அப்போது எங்கே என்னமோ அந்த நாட்டிலேருந்து வந்துடுவாங்க, இந்த நாட்டிலேருந்து வந்துடுவாங்கன்னு பரிதவிக்கிறீங்க. சார், ஏற்கனவே இந்தியாவை ஆள்றதே பாரதிய ஜனதா. தமிழ்நாடு அதில் ஒரு மாநிலம். இன்றைக்கி மொத்தமாக இந்தியாவில் எடுத்துட்டிங்கன்னா 210 சப்ஜெக்ட் இருக்குது. மாநில பட்டியல், மத்திய பட்டியல், கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு இருக்குது, பொதுப்பட்டியல்னு இருக்குது. இந்த 210 லிஸ்ட்டில் பட்டியலில் உங்களுக்கு வந்து 97 சப்ஜெக்ட் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தில் இருக்கிறது.
66 சப்ஜெக்ட் வந்து மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தில் இருக்கிறது. 47 சப்ஜெக்ட் பொதுப்பட்டியலில் மத்திய மாநில 2 பேர்த்துக்கும் உரிமை இருக்குது. 2 பேர்த்துக்கும் உரிமை இருந்தாலும் கையை ஓங்கி இருக்கிறது மத்தியில். அப்போ 97 மத்திய பட்டியல், 47 பொதுப்பட்டியல். இது ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா 144. 144 வகுத்தல் 210 போட்டிங்கன்னா 70% சற்று ஏறக்குறைய. அப்போ 70% சப்ஜெக்ட் யார் கண்ட்ரோலில் இருக்கு? மத்திய அரசாங்கம். இது பாரதிய ஜனதா ஆளுதான் காங்கிரஸ் ஆளுதாங்கிறத நான் கேள்வி இல்லைங்க. எந்த கட்சி ஆண்டாலும், நாளைக்கு திமுகவே ஆண்டாலும் அவங்க இந்த 70% கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்போ மீதி மாநிலத்துக்கு இருக்கிறது 30%. என்னமோ இதுவரைக்கும் நீங்கள் என்னமோ மாநிலத்தில் வந்து 70% கண்ட்ரோல் வச்சிருந்த மாதிரி, மத்தியில் 30% கண்ட்ரோல் வச்சிருந்த மாதிரி, இன்னைக்கு ஏதாவது பாரதிய ஜனதா வந்ததுக்கப்புறம் மாநில உரிமையை எங்கேயாவது பறிச்சு கொண்டு போய் பொதுப்பட்டியலில் போட்ட ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் சொல்லுங்க, ஏதாவது இருக்கா? இதெல்லாம் காங்கிரஸ் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது. அப்போ நீங்கள் எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் சண்டைனா அன்னைக்கெல்லாம் ஏன் சண்டை போடல நீங்கள்? இன்னைக்கு மட்டும் எங்க உங்களுக்கு அந்த பார்வை வருது? அப்போ இது வந்து ஒரு பொய் பிரச்சாரம். இது வந்து ஒரு பொய் பிரச்சாரம். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்கு சண்டை போடணும். நீங்கள் எப்போ சண்டை போட்டுருக்கணும்? கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்தீங்கல்ல, அதுக்கு நீங்கள் சண்டை போட்டிருக்கணும். போட்டிங்களா? தீர்மானம் போட்டிங்க. இந்த கவுண்டமணி தான் ஒரு படத்தில் கேட்பார், 6 மணிக்கு மேலே நீ விளக்கு அணைச்சா என்ன அணைக்காட்டி என்னன்னு. அந்த மாதிரி கச்சத்தீவை காரவாத்து கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சட்டசபையில் தீர்மானம் போட்டால் என்ன போடாட்டி என்ன சார்? அதே சமயத்தில் அதே 1974 வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ஒரு டின்பிகாங்கிற ஒரு சின்ன இடத்த பங்களாதேஷ் கூட வந்து அந்த டின்பிகா காரிடருங்கிறதுக்காக வந்து அந்த இடத்த கொடுக்கணுங்கிறதுக்காக வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டு மத்திய அரசாங்க கவர்மெண்ட் இது பண்ணுறாங்க, ப்ரெஷர் பண்ணுறாங்க. மத்தியில் ஆண்டதும் காங்கிரஸ், மாநிலத்தில் வெஸ்ட் பெங்கால் ஆண்டதும் காங்கிரஸ். ஆனால் அந்த மாநில காங்கிரஸ் மத்திய காங்கிரஸோட எதிர்த்து போராடி 1974 கொண்டு வந்ததை 1995 தான் அவங்களால அது நிறைவேற்றப்பட்ட முடிஞ்சது. அது கூட ஒரு அக்ரிமெண்ட் மூலியமா. அது மாநில உரிமைக்காக போராடுறதா? இங்க கேட்ட உடனே தாரவாத்து கொடுக்கறது இது மாநில உரிமைக்காக போராடுறதா? என்ன நியாயம் இது? அப்போ உங்களுக்கு அம்மையார் இந்திரா காந்தி அவர்களோட எவ்வளவு பெரிய நெருக்கம் இருந்துச்சு இல்லையா? 1969 கோபி காங்கிரஸ் 2ஆ பிளவுபடுது. இந்திரா காங்கிரஸின் தனி, ஸ்தாபன காங்கிரஸின் தனி. ஸ்தாபன காங்கிரஸ் தான் ஐயா காமராஜர் தலைமையேற்றிருந்தார். அப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட் 69. அப்போ இவங்களுக்கு இருந்த 25 எம்பியை தான் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்போ 71 இங்கே பொது தேர்தல் வரும்போது இதன் காரணமாக இந்திரா காந்தி அவர்கள் எந்த தொகுதியிலையும் சட்டசபை தொகுதியில் போட்டி போடல தமிழ்நாட்டில். ஐயா கலைஞர்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் வந்து எப்படி இருந்த காங்கிரஸ் இப்படி ஆனதுக்கு காரணம் பிள்ளையார் சொல்லி போட்டப்பட்ட ஆண்டு 1971. அப்போ ஒரு சீட்டு கூட போராடாம உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க இந்திரா காந்தி. அதுக்கு நீங்க பிரதிபலனா தான் நீங்க கச்சத்தீவை கொடுத்தீங்களா? காவிரி நதிநீர் உரிமையை நீங்க வந்து ரினிவல் பண்ணாம விட்டு கொடுத்தீங்களா? எத்தனை கேள்விகள் இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து நீங்க அன்னைக்கெல்லாம் டெல்லிக்கு ஒரு சண்டை போட்டு தமிழகத்தின் உரிமையை காப்பாற்றி கொடுத்திருந்தீங்கன்னா நீங்க பாராட்டலாம். ஓகே சார், நான் இங்கே மக்கள்கிட்ட போய் கேட்கும்போது இப்போ மக்கள் ஒரு பாமர மக்கள்ன்றவங்க இதெல்லாம் பற்றி யோசிக்கிறாங்களான்னு கேட்டால் அதெல்லாம் இல்லாமல் இந்த கடைசி ஒரு 6 மாதம் இல்லை கடைசி ஒரு வருஷத்தில் திமுகவிலேருந்து அந்தந்த ஏரியாக்களில் இருக்கிற திட்டங்கள், நிறைய அடிப்படை வசதிகள் இதெல்லாம் மேம்படுத்தி கொடுத்துட்றாங்க. போய் கேட்கும்போது இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்ற ஒரு பார்வை மக்களுக்கு வந்துடுது. என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்க. இல்லை, அங்கே அந்தந்த பகுதிகளில் சாக்கடை வசதிகள் சரி பண்ணி வரைக்கும் சாலை போட்டு கொடுத்ததா இருக்கட்டும். எங்கேயாவது நீங்கள் சென்னைக்குள்ளே போனீங்கன்னா ரோடு சூப்பராக இருக்கா? இன்னைக்கு வந்து காவா பிரச்சனை இல்லாத இடம் இருக்கா? அந்தந்த பகுதியில் வந்து அந்த குப்பை அல்லாத பிரச்சனை சிட்டியில் இல்லாமல் இருக்கா? இதெல்லாம் அடிப்படை பிரச்சனைகள். இது வந்து இருக்கலாமா முதல்ல ஒரு நகரத்தில்? இல்லை, கூடாது தான். நான் இதைத்தான் இப்படி கேட்க வரேன். இதெல்லாம் பண்ணி கொடுக்கறதுனால ஒரு பாசிட்டிவ் ஒப்பீனியன் வந்துடுதுன்ற மாதிரி ஒரு பார்வை இருக்குல்ல, அதுவும் இந்த முறை மாறுமான்னு கேட்குறேன். இல்லை, கட்டாயமாக மக்கள்கிட்ட வந்து இப்போ சில பேர் வந்து வெளிப்படையாக பேசுவாங்க, சில பேர் வெளிப்படையாக பேச மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் வரும்போது அவங்களுடைய எண்ணங்களை வாக்கு மூலியமாக செலுத்திட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போ வந்து நான் அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னவங்களுக்கு ஒரு அரசியல்வாதி அந்த 5 வருஷம் இருக்கும்போது அந்த 5 வருஷமாக நீங்கள் நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை வச்சு தட்டில் வச்சு தாங்குவாங்கல்ல, உள்ளங்கையில் வச்சு தாங்குவாங்கல்ல. நீங்கள் போய் இவ்வளோ மெனக்கடனுங்கிற அவசியமே இல்லை. நாங்கள் உங்களுக்கு அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் அப்படி செஞ்சுருந்தா ஐயா வந்து நீங்கள் இந்த கடந்த 5 வருடங்களில் திமுக செய்த சாதனைகள் என்னென்ன ஓட்டு கேட்கணும். ஆனால் இவர் என்னன்னு கேட்குறாரு, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் சண்டை, நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டெல்லிக்கு. என்னத்துக்குள்ள டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்? இங்கே எதில் தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்? லா அண்ட் ஆர்டரில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், கஞ்சாவில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், போக்சோ வழக்கில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். எத்தனை பிரச்சனை இருக்குது. டாஸ்மாக் சேல்ஸில் அவுட் ஆஃப் கண்ட்ரோலு, டேக்ஸ் போடுறதுல அவுட் ஆஃப் கண்ட்ரோலு, கடன் வாங்குறதுல அவுட் ஆஃப் கண்ட்ரோலு, கரப்ஷன் பண்ணுறதுல அவுட் ஆஃப் கண்ட்ரோலு, லாக்அப் டெத்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலு.
எதில் நீங்கள் கண்ட்ரோல் இருக்குது? அப்போ இந்த மாதிரி ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோலினுடைய ஆட்சியை வச்சுக்கிட்டு கடைசி 6 மாதம் நீங்கள் போய் செஞ்சு கொடுக்குற எல்லா மக்களும் சந்தோஷப்படுத்திடுவாங்களா என்ன? அப்போ இப்போ சென்னை மாதிரி நகரத்தில் இருக்கும்போது 16க்கு 16 வாங்கிட போகிறாங்க, 234க்கு 234 திமுக ஜெயிக்க போதா? இப்போ நீங்கள் கருத்து கணிப்பு வரதெல்லாம் பார்க்குறீங்கல்ல? எஸ், அதுதான் இந்த அந்த பாயிண்ட்டுக்கு தான் வரேன். இப்போ கருத்து கணிப்பு வரும்போது ஒரு பக்கம் பார்க்கும்போது திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு விஷயம் வருது, இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி என்டிஏ ஜெயிக்கும்ன்ற இது வருது. கருத்து கணிப்புகள் எல்லாம் ப்ராப்பராக பண்ணுற உங்களுடைய அந்த இன்டர்வியூஸ் சீனியர் ஜேர்னலிஸ்ட் கூட சேர்ந்துருந்தது, நான் அதுவும் பார்த்தேன். கருத்து கணிப்புகள் எல்லாம் இப்போ எப்படி மாறி இருக்கு அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா பிரதானமாக ஆளுங்கட்சியே வந்து வரும் அப்படின்னு சொல்கிறதும், இல்லை எதிர்கட்சி இந்த முறை வரும் அப்படின்னு சொல்கிறதும் ஏறக்குறைய இருக்குது. கிட்டத்தட்ட ஈக்குவலாக மாதிரி இல்லை, ஏறக்குறைய இருக்குது. இப்போ இந்த இடத்துல கருத்து கணிப்புகளை எப்படி தான் பார்க்குறது? இந்த முறை யார் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து கணிப்பு? இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா கருத்து கணிப்புங்கிறது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ். அது வந்து மேத்தமெட்டிக்ஸ் கிடையாது. 1 + 1 = 2ன்னு எழுதுறது. அது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி. நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். அந்த மாதிரி ஒரு பிஞ்ச் ஆஃப் ஸ்டால்ட்டை வச்சு தான் நீங்கள் வந்து கருத்து கணிப்பை எடுக்கணும். கருத்து கணிப்பு சொல்கிறது பூரா அத்தனையும் 100க்கு 100 உண்மையுங்கள்ல, அத்தனையும் 100க்கு 100 பொய்யும் அல்ல. அது வந்து ஒரு சயின்ஸ். அது செய்கிறவங்களுடைய கையில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ரத்தம் வந்து டெஸ்டிங் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த ரத்தம் எடுக்கிறது கூட ஒரே நேரத்தில் நீங்கள் 5 லேபையும் நீங்கள் கொண்டு வந்து எடுத்து கொடுங்களேன். 5 லேபுக்கும் கொடுங்க, எல்லாம் ஒரே மாதிரி ரிசல்ட் வருமா? 5 லேபும் ஒரே மாதிரி வராது, ரிசல்ட் மாறி மாறி வரும். காரணம் என்னென்னா, ஒரே நேரத்தில் அந்த எடுக்கப்பட்ட சாம்பிள் ரத்தம் ஒரே இதாக இருந்து உங்கள் உடம்புலேருந்து ஒரே நேரத்தில் எடுக்கப்பட்டதாக இருந்தால் கூட அந்த சாம்பிளை கொண்டு போகக்கூடிய நபர் கரெக்டாக வந்து அந்த சாம்பிளை பாதுகாத்து கொண்டு போயிருக்கலாம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வெய்ய காலத்தில் வந்து சரியான நேரத்தில் போகாமல் அவர் வந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்டு போகலான்னு கூட அவருடைய பைக்கை வெயிலில் நிறுத்திட்டு இருந்திருக்கலாம், அதில் கொஞ்சம் சூடேறி இருக்கலாம். அடுத்தது லேபுக்கு போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லேபு என்ன மெத்தடை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஒரே மெத்தடை யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு. வேறு வேறு மெத்தடுனாக்கா ரிசல்ட் வேறு வேறையாக வரும். ஒரே மெத்தடு அவங்க பண்ணாங்கன்னா கூட அங்கே செய்யக்கூடிய ஆள் மெத்தடு ஒன்று தான், ஆனால் அதை பரிசோதிக்கக்கூடிய நபர் ஒவ்வொரு லேப்லையும் வேறு வேறு ஆள் இருப்பாங்க. அப்போ அந்த நபருடைய திறனாலையும் இத்தனை வேரியபிள்ஸ் இருக்குது சாதாரண ஒரு பிளட் டெஸ்ட்டில். அது போல் இங்கே அந்த மாதிரி இந்த கருத்து கணிப்புகளும் இருக்குது. அப்போ கருத்து கணிப்புகளை வந்து நம்ம வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டில் தான் எடுத்துக்கிறோமே வழியா, ஆகா சூப்பர் கருத்து கணிப்பு சொல்லிச்சு இது எல்லாமே உண்மை அப்படின்னு அது எந்த கட்சிக்கு சாதகமாக சொன்னாலும் அப்படி எடுத்துக்க முடியாது. ஆனால் குறிப்பாக இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா, இன்னைக்கு இந்த கருத்து கணிப்புகள் வந்து நீங்கள் பாதி மார்ச்சுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா திமுகவுக்கு சாதகமாக வந்துச்சு. ஏன்னா அப்போ தான் அவங்க வந்து 200க்கு 200 நாங்கள் ஜெயிப்போம் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பயே நம்ம கேள்வி கேட்டோம், இப்படி தான் பாரதிய ஜனதா 2024 நாங்கள் 400 ஜெயிப்போம்னாங்க, 303லேருந்து 240 வந்தாங்க. அப்போ நீங்கள் இந்த மாதிரி நெரேட்டிவை இது வந்து செட் பண்ணுற நெரேட்டிவ் தான் அப்படின்னு. இப்போ வர்றது பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகவுக்கு சாதகமாக பெருவாரியான கருத்து கணிப்புகள் வருது. அதில் இப்போ சில சொல்கிறது என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நிறையா கருத்து கணிப்புகள் வந்து அது அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட சில நிறுவனங்கள் அந்த கருத்து கணிப்பு வெளியிடுறவங்களை ப்ரெஷரைஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வெளியிடாதீங்க, நெருக்கடிங்கிற மாதிரி நீங்கள் வெளியிடுங்க, இல்லைன்னா எங்களுக்கு இது எலெக்ஷனில் பாதிக்குங்கிற அளவுக்கு கொஞ்சம் நெருக்கடி ஏற்படுத்துறதாகவும் பார்க்குறோம். சில கருத்து கணிப்புகள் வந்து சில கட்சிகளுக்கு ஆதரவு நிலைப்பாட்டிலையும் எடுக்கப்படுது. ஓகே சார், நம்ம அந்த கருத்து கணிப்புகள் விடுவோம். அப்போ திமுக பற்றி இதெல்லாம் சில விஷயங்கள் பேசியிருந்தோம். இதை எல்லாத்தையும் அவங்களோட நெகட்டிவ்ஸை மக்கள்கிட்ட கொண்டு போய் அறுவடை பண்ணுற எதிர்கட்சியான அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது, குறிப்பாக அதிமுக அவங்களோட பிரச்சாரம் எப்படி எடுபட்டிருக்கு, அதிமுகவை இந்த சுச்சுவேஷனில் மக்கள் எப்படி பார்க்குறாங்க, அவங்களுடைய கடந்த கால 10 ஆண்டு கால ஆட்சியை நினைவு கூறத்தக்க வகையில் இந்த 5 வருஷ திமுக ஆட்சி இருந்துச்சா, இதில் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த இடத்துல தான் திமுக வந்து தவறிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். திமுக வந்து அது எடப்பாடியார் அவர்களே சொல்கிறார், நான் போன தடவை 4.25 வருஷம் ஆட்சி செஞ்சேன், நான் இப்போ எதிர்கட்சியாக இப்போ சண்டை போடுறேன், நீங்கள் என்னுடைய ஆட்சியில் என்ன நல்லது இருந்துச்சு என்ன கெட்டது இருந்துச்சுன்னு வாங்க 2 பேரும் விவாதம் பண்ணலான்னு கூப்பிட்றாரு. பல இடத்துல கூப்பிட்றாரு. ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அது ஒரு அருமையான வாய்ப்பு தானே, அருமையான வாய்ப்பா இல்லையா? ஒரு மேடையை போட்டு வாங்க நாங்கள் உங்களுடைய வண்டவாளத்தை தண்டவாளம் ஏற்றுறோன்னு ஏற்றிருக்கலாம்ல, போகவே இல்லையே. இல்லை, ஆனால் அது பொதுவாக எல்லா கட்சி தலைவர்களும் வாதம் பண்ண தயார்னு சொல்கிறதும், ஆனால் ஆப்போசிட் இருக்கிறதும். இப்போ உதாரணத்துக்கு வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி தொடர்பாளரோ இல்லை வந்து ஒரு பகுதி கழக பொது நிர்வாகியோ கூப்பிட்டா பரவாயில்ல, எதிர்கட்சி தலைவர் கூப்பிடுறாரு, முதல்வர் வேட்பாளர் கூப்பிடுறாரு, நீங்கள் முதல்வராக இருக்கிறீங்க, நீங்கள் 2 பேரும் விவாதம் பண்ணுறதுக்கு என்ன குறைபாடு? இப்போ அமெரிக்காலலாம் அப்படி தானே பிரசிடென்சி ஆர்குமெண்ட்ஸ் தானே நடக்குது. அது ஒரு வாய்ப்பு தானே. இப்போ நீங்கள் சொன்னது பூராமே உங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்களே, நம்ம ஐயா ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, நம்மளுடைய நலத்தட்டம் சேராத வீடே இல்லைன்றாருல, நாங்கள் இத்தனை பண்ணியிருக்கோம் அத்தனை பண்ணியிருக்கோம்னு சொல்கிறீங்களா, அதெல்லாம் உண்மையாக இருந்துச்சுன்னா போய் எடப்பாடியார் அவர்களை சந்தித்து மேடை போட்டு எல்லா தொலைக்காட்சியும் வர வச்சு, இல்லைனா கூட ஒவ்வொரு தொலைக்காட்சிக்கும் ஒவ்வொரு நாளாக போய்
திமுகவினுடைய பராக்கிரமங்களை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி வாக்கு சேகரிக்கிறதுக்கு எவ்வளோ சாதகமான சூழ்நிலை தானே அதை எடப்பாடியார் அவர்களே ஏற்படுத்தி கொடுக்குறாருல. எங்கேயாவது போனாங்களா? யாராவது அது காது கொடுத்தாங்களா? அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இந்த வாக்குறுதி கொடுத்துட்டு இவங்க வெறும் 13% தான் நிறைவேற்றியிருக்காங்க. மீதி 13% ஒர்க் இன் ப்ராக்ரஸாக இருக்குது. அதை கணக்கு போட்டோம்னா கூட 26% தான். இது ஃபெயிலான அரசாங்கம். ஐயா அன்புமணி ராமதாஸ் ஒரு படி மேலே என்ன சொல்கிறாரு, இது முதல்வர் எங்கிட்ட விவாதம் பண்ணுங்கிறதுல திமுகலேருந்து யார் வேணால் வாங்கினார். போனாங்களா யாராவது? நீங்கள் தான் சரி, அவர் இப்போ முதலமைச்சர் கூட நினைக்கலாம்ல, நான் எடப்பாடியார் அவர்கள் கூட சண்டை போகிறது சரின்னு நினைக்கலாம். அன்புமணி கூட அவர் முதல்வர் வேட்பாளர்லாம் நான் போகிறதுக்கு விருப்பம் இல்லைங்கிறது கூட ஓகே. ஆனால் நீங்கள் அவர் என்ன சொன்னார் அன்புமணி ராமதாஸ், யார் வேணால் வாங்க திமுகலேருந்து கூப்பிட்டாரா இல்லையா? ஏன் போகல? அப்போ இது எல்லாமே என்ன காமிக்குது, உங்கள் சைடில் பெரிய ஓட்டம் இருக்குது. அப்போ இது எல்லாம் மறைக்கிறதுக்கு தான் ஒரு தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குன்னு நீங்கள் நெரேட்டிவை செட் பண்ணுறீங்க. அதாவது ஒரு ப்ராப்பர் எதிர்க்கட்சியாக அதிமுக செயல்பட்டு இருக்கா? மக்கள் அப்படி ஃபீல் பண்ணுறாங்களா? இந்த தடவை ஃபஸ்ட்டு ஒரு 1.5 வருஷம் கோட்டை விட்டாங்க. அதிமுக சிறப்பாக செயல்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஆனால் அந்த காலங்கள் கடக்க கடக்க அவங்க ஒரு கீரை போட்டு டாப் கீரில் எடுக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி பல சர்வேக்களில் வரும்போது திறம்பட செயல்பட்ட எதிர்க்கட்சி யார் அப்படின்னாக்கா அதிமுகவை தான் எல்லா சர்வேவும் சொல்லுது. எந்த சர்வேவுமே அதிமுகவை தாண்டி வேற ஒரு கட்சி எதிர்கட்சியாக செயல்பட்டதுங்கிறது சொல்லலை. அப்போ இந்த தடவை பார்த்தீங்கன்னாக்கா விஜய் அவர்களும் இந்த களத்துக்குள்ளார வர்றார். அப்போ அவரும் திமுக மேலே பிரதானமான குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். அப்போ இந்த திமுகவை சுற்றி எல்லா இடத்துலையுமே இருக்கும்போது எல்லாருமே உங்களுடைய ஆட்சியினுடைய அவலங்களை எடுத்து சொல்லும்போது அதை நீங்கள் உங்களுக்கு அதை சமாளிக்க முடியாமல் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டெல்லிக்கு, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குன்னு இதனால தான் அந்த பிளேட்டையை மாற்றுறாங்க நெரேட்டிவ். அந்த நெரேட்டிவும் ஃபெயில் ஆகி போச்சு. அப்போது அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஆளும்போது 5 வருஷம் நல்லபடியாக சிறப்பான ஆட்சியை கொடுத்துருந்தா இவ்வளோ சிக்கல் வர வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, இந்த தேர்தலை எப்படியாவது கையொணி காரணம் போட்டு ஜெயிக்க வச்சிட்டோம்னா இளம்பெரியார் ராஜேந்திர சோழன் அவர்களுக்கு ஒரு மணிமகுடம் சூட்டி சிஎம் ஆக்கிட்டோம்னா நம்ம ரிட்டையர் ஆயிடலாங்கிற எண்ணத்தில் இருக்கார். ஏன்னா அவங்க தான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இல்லையா, இவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ராஜராஜ சோழன், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ராஜேந்திர சோழன். மணிமகுடம் சூட்டிட்டோம்னாக்கா நம்ம ரிட்டையர் ஆகிட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சுது, அதுக்கு மேலே எப்படியோ போட்டு. ஏன்னா தனிப்பட்ட முறையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் இந்த கட்சியை மீட்டு உருவாக்கம் பண்ணலாம். இன்றைக்கி ஐயா ஸ்டாலின் ஐயா கலைஞர் இல்லாத போது செஞ்ச சாதனைகளை 19, 21, 24 செய்கிற அளவுக்கு பராக்கிரமங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட இல்லை. அதனால் எப்படியாவது தன்னுடைய வித்தைகளெல்லாம் காமிச்சு எப்படியாவது இளம்பெரியார் ராஜேந்திர சோழனை மணிமகுடம் சுட்டி ஒரு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்கிட்டா நம்மளுடைய வாழ்நாள் கடமை முடிஞ்சதுங்கிறது ஐயா ஸ்டாலின். அதனால தான் இந்த டைலாக் பேசுறதுனால நாங்கள் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் சண்டை, நாங்கள் அவுட் ஆஃப் அந்த பாயிண்ட், அந்த ஒரு போகிற இடத்துல எல்லாம் பேசுறது அப்படிங்கிறது மக்களுக்குள்ளேயும் பேசுபொருளாயிருக்கு. அந்த வகையில் பிஜேபி கூட இருக்கிறதுனால அதிமுகவுக்கு இந்த எலெக்ஷன் நெகட்டிவாக போய் முடிஞ்சிரும் அப்படின்னு எடுத்துக்க கூடாதா, கன்சிடர் பண்ணக்கூடாதா? அந்த பாயிண்ட் முடியாது. என்ன காரணம்னு கேட்டீங்க, பிஜேபி வெறுப்பு இந்த தேர்தலில் பிரதிபலிக்குமா? பிஜேபி வெறுப்புன்னு எதை வச்சு சொல்கிறீங்க நீங்கள்? இல்லை, பொதுவாக பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்றாத காரணம் சித்தாந்த ரீதியாகவே தமிழ்நாடும் இப்போ பிஜேபியும் அகைன்ஸ்ட்ன்ற. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவுடைய வாக்கு வங்கி அதிகமாகிட்டு இருக்கா கம்மியாகிட்டு இருக்கா? அதிகமாகிட்டு இருக்கு. அப்புறம் எங்கே போய் நீங்கள் பாரதிய ஜனதாவை நீங்கள் சொன்னீங்க? ஆரம்பத்தில் என்ன சொல்லிட்டு இருந்தோம், நம்ம நோட்டாவுக்கு கீழே வாங்குற கட்சின்னு தானே சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமாம். இப்போ இன்னைக்கு 2024 எவ்வளோ வாங்கினாங்க கோபி? அவங்க மட்டுமே 12 வந்துருச்சு. அவங்க மட்டுமே தனிப்பட்ட கட்சியாக 11%, 11, கூட்டணியில் 18.2%. திமுகவினுடைய நடவடிக்கைகள் பாரதிய ஜனதாவை வளர்த்திருக்கா வீழ்த்திருக்கா? அப்போ இன்னைக்கு அந்த கட்சியோட அதிமுக சேர்றதுக்கு அதிமுக கூட்டணிக்கு பலமா பலகீனமா? அதே சமயம் நீங்கள் திமுக கூட்டணி எடுங்க, இன்னைக்கு தேமுதிக ஒன்றுமே இல்லாத 2 லட்சம் வாக்கு வாங்கினாங்க 2021. அவங்கள கூட்டி உட்கார வச்சு அவங்களுக்கு 10 சீட்டு கொடுக்கறதுல மற்ற கூட்டணி கட்சிகளை பூரா நசுக்கி பிழிஞ்சிட்டீங்க. அப்போ இன்னைக்கு மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சியை விட கூட்டணி தலைவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாயிருச்சே. இன்னைக்கு எந்த இடத்துலையும் ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகாத அளவுக்கு இருக்குதே. ஐயா ராகுல் காந்தி வந்தார், ஐயா ஸ்டாலின் அவர்களை சந்திச்சாரா? இல்லை. மனோ தங்கராஜ் பொன்னாட போகத்த போனார் மேடையில். என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா இல்லையா? அந்த வீடியோ அவாய்ட் பண்ணிட்டாரு. அவமரியாதைங்க அது. பொன்னாட போத்த வந்தவரை வேணான்னு சொல்லிட்டு அது அவாய்டன்ஸ் மட்டும் இல்லை, இட் இஸ் அ ஹை டிகிரி ஆஃப் டிஸ்ரெஸ்பெக்ட். ஏன் அந்த டிஸ்ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு? ஏன்னா அவருக்கு திமுக கூட கூட்டணியில் இருக்கிறது ஒரு துளி விழுப்புரம் இல்லை. அதே மாதிரி இவரை ஒதுக்கிட்டு அங்கே போய் நிற்கிறார். 2 பக்கமும் திமுகனுடைய துண்டை போட்டு வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. இடதுகை பக்கம் அந்த வேட்பாளருக்கு அந்த சைடு ஒரு பெண்மணி நிற்கிறாங்க. இந்த பக்கம் விஜய் இருக்கிறாரு, இந்த பக்கம் சீமான் இருக்கிறார்.
இரண்டு பேரினுடைய ஃபேக்டர்ஸும் எந்த அளவுக்கு இந்த தேர்தலில் ஒர்க் ஆக போகுது, அதனால் ஏற்பட போகிற சாதக பாதகங்கள் என்னவா இருக்கும்? ரொம்ப முக்கியமான போட்டியாளர்கள் 2 பேருமே. போன தடவை கூட சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் த கிங் மேக்கர் 2021. அவர் வந்து 6.68% தான் எடுத்திருந்தார். 30,43,000 வாக்கு வாங்கியிருந்தாங்க. ஆனால் அவர் வந்து 83 தொகுதியில் வெற்றி வாய்ப்பை நிர்ணயித்தார். அதில் 57 தொகுதி வந்து திமுக ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. 26 தொகுதிகள் அதிமுக ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அப்போ திமுக வந்து அதுக்கு முன்னாடி 88 சீட்டு வச்சுருந்தாங்க. 133 சீட்டு போகும்போது இந்த 57 சீட்டு ஜெயித்தது வந்து அவங்கள அரியணையில் உட்கார வச்சது. நீங்கள் திமுக 10 வருஷத்துக்கு அப்புறமும் திமுக ஆட்சிக்கு வந்ததை பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்வீப்பெல்லாம் இல்லை. நார்மலாக இப்போ இந்த 5 வருஷத்தில் திமுக கிட்ட எவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சி பார்க்குறோம். 10 வருஷம் அதிமுக ஆன்டி இன்கம்பன்சியில் எல்லாரும் ஸ்வீப் பண்ணிடும் திமுகன்னு சொன்னாங்க. ஆனால் ஸ்வீப் பண்ண முடியல. அவங்க 133, கூட்டணியாகவே 159, அதிமுக 66, அதிமுக கூட்டணி 75 சீட்டு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 43 சீட்டு அவங்க 44 ஜெயித்தில் 43 சீட்டு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி திமுக கூட்டணி ஜெயித்தது வெறும் 1,98,387 வாக்கு தான். அதுதான் ஆட்சியை திருப்பி போட்ட வாக்கு. எஸ். அப்போ அந்த வாக்கில் இன்றைக்கி 1,00,000 ஓட்டை நீங்கள் இப்படி இந்த பிளேட் இப்படி மாறிடுச்சுன்னா அதிமுக வந்துடும். அப்போ போன தடவை கிங் மேக்கராக இருந்தது சீமான் அவர்கள். இந்த தடவை விஜய்ங்கிறவர் வந்து ஒரு புதுசாக வர்றார். அவர் தான் இந்த ஒட்டுமொத்த ஆட்டத்தை இப்போ கலைக்கிறார். சீமான் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து அரசியல் களத்தில் தொடர் போராட்டம், தொடர் பிரச்சாரம். அவர் வந்து எலெக்ஷனுக்காக மட்டும் இல்லை, தொடர்ந்து அரசியல் களத்தில் நிற்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக நம்ம அவரை பார்க்குறோம். இந்த தடவை அவருடைய பிரச்சாரங்களும் பெரிய பிரச்சாரங்கள், அதே மாதிரி போராட்டங்கள் எல்லாம் ரொம்ப ஒரு சிந்திக்க வைக்கக்கூடிய போராட்டங்களெல்லாம் நிறையா எடுத்தார். இப்போ வந்து இலவசங்களெல்லாம் நாங்கள் வந்து வெறும் தண்ணி, கல்வி, மருத்துவம் தான், அது தவிர வேறு எதுவுமே இலவசம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி உண்மையாலுமே நாங்கள் வந்து ஒரு மாற்றத்துக்கான கட்சிங்கிறத தொடர்ந்து களத்தில் செயல்பட்டுக்கிட்டு வராங்க. விஜய் அவர்களும் வராங்க. ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஜய் அவர்கள்ட்ட பெருத்த ஏமாற்றம்னா அவங்களுடைய மேனிஃபெஸ்டோவை எடுத்து நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்கன்னா திமுக அதிமுகலாம் இலவசங்களை எப்படி கொடுக்கணுங்கிறது இப்போ ஆவேகாவை பார்த்து கற்றுக்கணும் போல இருக்குது. அத்தனை இலவசங்கள் அவரும் அது இந்த பழைய கதையை தான் அப்படி. அப்போ நம்ம ரஃபா எடுத்து எஸ்டிமேட் பண்ணால் கூட ஒரு 2.5 லட்சம் கோடி ரூபாய் வருஷத்துக்கு தேவைப்படுது மினிமம். நான் சொல்ல அதுக்கு மேலே வேணால் போகலாம், கம்மியாக. அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி விஜய்க்கு உழுகிற வாக்கு வங்கி, நானே பல இடத்துல சொல்லியிருக்கேன், 15 to 20% அவருக்கு வாக்கு வங்கி வரும். அவருக்கு இந்த வாக்கு வங்கியெல்லாம் இந்த வாக்குறுதியெல்லாம் கொடுத்தா தான் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கங்கிறதே இல்லை. விஜயை சீக்கிரமாக நேசிக்கிறவங்க, பிடிக்கிறவங்க, அவரை வந்து ஒரு 30-33 வருஷமாக அவர் சொல்கிற மாதிரி சினிமாவில் அவரை வந்து பார்த்து, திரையில் பார்த்து, அவங்கள பார்த்து ஓகே நம்மளுடைய ஹீரோ, நம்மளுக்கு நிஜ வாழ்க்கையிலையும் ரீலோ ஹீரோவாக இருக்கிறவர் ரியல் ஹீரோவாகவும் இருப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையில் அவர் மேலே வாக்கு செலுத்தக்கூடியவங்க தான் அதிகம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி சீமான் மாதிரி ஆட்கள் வந்து அவங்க பிரச்சாரம் பண்ண அந்த கொள்கையை பேச அந்த கொள்கையை சார்ந்து வாக்கு வங்கி மாறுது. அதனால தான் அவங்க முதல்ல ஆரம்பத்தில் 1%, அப்புறம் 3%, 6%, அப்புறம் 8%, படிப்படியாக ஏறுறதுக்கு காரணம் என்னென்னா யாருக்கு ஓட்டு போடுறீங்களோ யோசிக்கிறாங்களே இல்லை. சீமானுக்கு ஓட்டு போடுறீங்க ரொம்ப யோசித்து இவர் என்ன சொல்கிறாரு, ஏது சொல்கிறாருன்னு என்னன்னா யோசித்து தான் அவருக்கு வாக்கு வங்கி படிப்படியாக அதிகமாகிட்டு. அப்போ வந்து அவருக்கு பிரச்சாரம், அவர் பேசக்கூடியது, கருத்தியல் ரொம்ப முக்கியம். விஜய் அவர்களுக்கு அப்படி இல்லை. அவரை திரையில் பார்த்தவங்க இங்கே நேரில் வந்தோடனே அவர் ரசிகர்களாக இருக்கிறீங்க, தொண்டர்களாக மாறுறாங்க. அந்த தொண்டர்கள் கட்டாயமாக அவருக்கு உண்டான வாக்கை செலுத்துவாங்க. அப்போ இவ்வளோ வாக்குறுதி எதுக்கு அள்ளி தெளிக்கிறீங்க? பிரச்சனை என்னென்னா அவர் சொல்லும்போது பூரா ஆரம்பத்தில் என்ன சொன்னார், நடைக்கு சாத்தியமில்லாத எந்த வாக்குறுதியும் நான் கொடுக்க மாட்டேன். இந்த வார்த்தையை தான் பயன்படுத்தினார், நடைக்கு சாத்தியம் இல்லாத. அப்போ நீங்கள் கொடுத்துருக்கிறது 2.5 லட்சம் கோடி இலவசத்தை நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போ நம்ம தமிழ்நாடுடைய பட்ஜெட்டே 4,67,000 கோடி. அதில் சம்பளம், பென்ஷனு, வட்டி கட்டுறதெல்லாம் எடுத்திங்கன்னா மொத்தம் இந்த 3ஐயும் சேர்த்துனீங்கன்னா 2,20,000 கோடி. இதுலேருந்து 5 நயா பைசா கை வைக்க முடியாது. அப்போ மீறி சட்டியில் இருக்கிறது கடன் வாங்கினதெல்லாம் சேர்த்து இது வந்து ஒரு வருவாய் இல்லை. இது வந்து நான் சொல்கிறேன் இந்த 4,67,000 கோடி எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட். அப்போ மீதி இருக்கிறது கடன் வாங்கினது எல்லாம் சேர்த்து 2,47,000 கோடி. அப்போ நீங்கள் ஆண்டுக்கு குறைஞ்சபட்சம் 2.5 லட்சம் கோடிக்கு மேலே நீங்கள் இலவசமே கொடுக்குறீங்கன்னா எங்கேருந்து கொடுப்பீங்க? கர்நாடகா கவர்மெண்ட்லேருந்து வாங்க போகிறோமா பட்ஜெட் படத்தை? கேரளாலேருந்து வாங்க போகிறோமா? எந்த மாநிலத்திலேருந்துட்டு வாங்க போகிறோம்? ஓகே. அப்போது இதெல்லாம் வந்து ஒரு சிக்கல் இருக்குது. அப்போ ஏன் இவ்வளோ தூரம் கொடுக்குறாருன்னு தெரியல. ஆனால் அவருக்கு உண்டான வாக்கு வங்கி போகும். அப்போ இதெல்லாம் நீங்கள் செஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய பார்வை. அவருடைய பிரச்சாரம், திமுகவை எதிர்த்த பிரச்சாரம் பெரிய அளவுக்கு செல்லுபடி ஆகிருக்குது தான் இங்கே. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் போன தடவை நாம் தமிழர் கட்சி வாங்கின ஓட்டு
அதிமுகவை சேதாரப்படுத்துச்சு. ஏன்னா அவங்களுடைய வாக்கு வங்கி எடுக்கும்போது அதிமுக ப்ரொஃபைலும் இவங்க ப்ரொஃபைலும் ஒரே மாதிரி இருக்கும். விஜய் அவர்களுக்கு வந்து பார்க்கும்போது அவர் வாக்குற வாக்கு வந்து திமுகவை பெரிய அளவுக்கு சேதாரப்படுத்தும். அப்போ இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து ஒரு 15 to 20% வாக்கு வங்கி போகும்போது அதிகமாக அவருடைய இது போகிறோம் ஒரு 5 to 8க்குள்ளாருன்னா அது வந்து ஆன்டி இன்கம்பன்சி வாக்கை பிரிக்கிறதுக்கு பெருசாக உதவும். அது திமுகவுக்கு சாதகமாக இருக்கும். அந்த 5 to 8% மேலே விஜய் அவர்களுடைய வாக்கு வங்கி அதிகமாக அவங்க கோர் டிஎம்கே ஓட்டுலேருந்து கை வைக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு கூட இப்போ சமீபமாக பார்த்துருப்பீங்க, நேற்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து மத குருமார்களை பூரா சந்திக்கிறார். விஜய் என்ன பண்ணாரு? அவரு கிழக்குல திருச்சி அவர் போய் மண்டி போட்டு மத வழிபாட்டு தலங்களுக்கும் 3 வழிபாட்டுக்கும் போயிட்டு அவர் மண்டி போட்டு அந்த சர்ச்சில் போயிட்டு காங்கிரஸை பற்றி ஒரு டைலாக் விட்டார். உண்மையான காங்கிரஸ் எங்கள் கிட்ட தான் இருக்குது. கல்லாப்பட்டி கூட்டணிக்கு போனீங்க வேணா அந்த காங்கிரஸ் வேணா திமுக கூட்டணியோட இருக்கலாம், உண்மையான காங்கிரஸ் எங்கிட்ட தான் இருக்குனாரு. அப்போ இந்த செய்தியில் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் மத குருமார்களை வேணா நீங்கள் கூப்பிட்டு அவங்கள நீங்கள் செட்டிங் போடலாம், ஆனால் உண்மையான கிறிஸ்தவர்கள் பூரா ஏன் பின்னாடி இருக்கிறாங்கங்கிற ஒரு நெரேட்டிவை இந்த இடத்துல அவருடைய செயல்பாட்டு மூலிமா செட்டிங் பண்ணுறார். அப்போ பெரிய அளவுக்கு மைனாரிட்டியோட ஓட்டு யார்கிட்ட இருக்குது? இப்போ திமுக கூட்டணியில் இருக்குது. அங்கேருந்து பிடிங்க எடுக்கிறார். அப்போ இதெல்லாம் யாருக்கு சேதாரத்தை ஏற்படுத்தும்? திமுக கூட்டணிக்கு. அப்போ போன தடவை நாம் தமிழர் வாங்கின கட்சி அதிமுகவை சேதாரப்படுத்தின மாதிரி இந்த தடவை தாவேகா வாங்கக்கூடிய வாக்கு சதவீதம் பெரிய அளவுக்கு திமுகவை சேதாரப்படுத்துங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஓகே, அப்போ ஃபைனலி இப்போ தொங்கு சட்டசபை அமையிறது, பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காம போகிறது, அதுதான் வந்து நடக்கும் அப்படின்னு ஒரு கணிப்பை வைக்கலாமா? அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு வாரத்துக்கு யார் பக்கம் சேர்க்கலாம், ஏன்னா பெரும்பான்மைக்காக இப்படிப்பட்ட ப்ராசஸ் தான் நடக்கும், அதை பற்றின பேச்சுக்கள் தான் ஓடும் அப்படின்னு இப்போ ஒரு பேச்சு ஓடுது இல்லையா? அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இப்போ நிலவரம்? இல்லை, இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி வந்து சரியான கேள்வி தான். இதில் வந்து நம்ம பார்க்கும்போது போன தேர்தலில் வந்து திமுகவும் அதிமுகவும் நேரடியாக அந்த சின்னம் போட்டியிட்டது வந்து 156 தொகுதி. அப்போ இந்த தடவை வந்து 2026 தேர்தலை பார்க்கும்போது திமுகவும் அதிமுகவும் நேரடியாக 134 சீட்டு போட்டி போடுது. திமுக 176 சீட்டு வந்து போட்டி போடுறாங்க. அதில் 134 அதிமுக கூட. அதிமுக 172 சீட்டை வந்து போட்டி போடுறாங்க. அதில் 134 சீட்டு திமுக கூட. அப்போ இந்த 2 கட்சியில் வந்து நீங்கள் வாங்கணுன்னாக்கா 118 சீட்டு வரணும். அப்போ இந்த இடத்துல பிரதானமான வாய்ப்பு யாருக்கு இருக்குங்கிறத வந்து நான் தான் சொன்னேன், விஜய் அவர்கள் தான் இந்த இடத்துல வந்து தீர்மானிப்பார். போன தடவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாக்கு வித்தியாசம் 25,000க்கு கீழே இருந்தது வந்து சற்றேறக்குறைய 150 தொகுதிகள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு குறைவாக இருந்துச்சு, திமுகவுக்கு அதிகமாக இருந்துச்சு. அப்போ இந்த தடவை விஜய் அவர்கள் வந்து இதை பாதிக்கும் போது இது அப்படியே ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த 118 சீட்டு வந்து எப்படி வருங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்போது இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி மெஜாரிட்டி இல்லைங்கும் போது இன்றைக்கி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தேர்தலுக்கு அப்புறம் கூட்டணி மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. தேர்தலுக்கு முந்தின கூட்டணி தேர்தலுக்கு ரிசல்ட்டுக்கு பிந்தின கூட்டணின்னு மாறுறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அந்த சுச்சுவேஷனில் விஜய் கூட்டணி வைக்கவும் வாய்ப்பு இருக்குது, சீட்டு ஜெயிச்சார்னா. எஸ், ஓகே. ஏன்னா அவர் வந்து பெரிய அளவுக்கு வாக்கு சதவீதம் வாங்குறாரு, ஆனால் சீட்டு வந்து பெருசாக யாரும் அந்த அளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண மாட்டாங்கிறாங்க. அவர் ஒரு 2 சீட்டில் நிற்கிறாரு, ஜெயிக்கலாம், இல்லைன்னா வந்து இன்னும் ஒரு 1-2 சீட் ஜெயிக்கலாங்கிறாங்களே ஒழிய ஒரு பிரதானமாக அவருக்கு வந்து ஒரு 15 வரும், 20 வரும், 30 வருங்கிற மாதிரி எந்த கணிப்புலையுமே வரல. இது நான் எகைன் சொல்கிறேன், இதெல்லாம் கருத்து கணிப்பு தான். ஓகே, ஷூர். உண்மையான ரிசல்ட்டுங்கிறது நமக்கு மே 4ஆம் தேதி தான் தெரியும். ஓகே. அந்த மாதிரி அவர் இதெல்லாம் இந்த கருத்து கணிப்புகளெல்லாம் பொய்யாக்கி வந்து அவர் வந்து இப்போ ஒரு பெரிய அளவுக்கு வந்து சீட்டு வாங்கினார்னாலும் அவர் யாருக்கு வந்து ஆதரவு கொடுப்பாருங்கிறத நம்ம அப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து உண்மையாலுமே வந்து விஜய் அவர்களுடைய வருகையினால இந்த தேர்தல் வந்து யாரும் கணிக்க முடியாத அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான, அதே சமயம் அரசியல்வாதிகளுக்கு நம்மள மாதிரி பார்வையாளர்களுக்கு சுவாரஸ்யம், ஆனால் அரசியல் கலைமாடுறவங்களுக்கு பூரா அதனால தான் சொன்னேன் ஆரம்பத்தில் நிலவரம் கலவரமாக இருக்குதுன்னு. அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலையை தான் இன்றைக்கி விஜய் அவர்கள் உள்ளார வரும்போது ஏற்படுத்தியிருக்காரு, பயத்தை தான் ஏற்படுத்தியிருக்காரு அங்கே இருக்கிறவங்களுக்கு. ஆமாம், ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு தாக்கம் அவருடைய வாக்கு வங்கியினால் இந்த தேர்தலினுடைய இது எடுபடும். நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ வர கருத்து கணிப்புகள் பூராமே வந்து அவருக்கு சீட் கன்வர்ஷன் இல்லை, அதிமுகவுக்கு சாதகமாக போகுது. அது இப்போ நம்மளுடைய அணுகுமுறை மாதிரியே அப்போ அதிக அளவுக்கு வந்து அவர் திமுக வாக்கத்தான் எடுக்கிறாருங்கிறது நமக்கு சொல்கிற மாதிரி நம்மளுடைய நம்ம கணிக்கிறது கரெக்டாக இருக்கிற மாதிரிங்கிறதான் கருத்து கணிப்பு சொல்லுது. ஆனால் இது உண்மையா பொய்யா எல்லாமே 4ஆம் தேதி தான் நமக்கு தெரியும். ஷோ, பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு. பல்வேறு தகவல்கள் கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.